ஊட்டி பொட்டானிக்கல் கார்டன் உருவாக்கிய இயற்கை சிற்பி வில்லியம் கிரஹாம் மெக் ஐவர். இயற்கையின் அழகிற்கு அழகு சேர்த்த இங்கிலாந்து தோட்டக்கலை நிபுணர். ஊட்டியில் கல்லறை தோட்டம் அமைத்து முதல் மரியாதை. ஊட்டியை சர்வதேச சுற்றுலா தலமாக்க பாடுபட்டவர் வில்லியம் கிரஹாம் மெக் ஐவர். ஊட்டியில் உள்ள அரசு பொட்டானிக்கல் கார்டனை இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த தோட்டக்கலை நிபுணர் வில்லியம் கிரஹாம் மெக் ஐவர் 1848 சர்வதேச தரத்தில் உருவாக்கினார். இப்பூங்காவை காண ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்து பூங்காவை கண்டு ரசித்து செல்கின்றனர். சர்வதேச புகழ்பெற்ற பொட்டானிக்கல் கார்டனை உருவாக்கிய மெக் ஐவர் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பூங்காவில் அவர் ஏராளமான சிறப்புகளை ஏற்படுத்தினார். ஊட்டி ஸ்டீஃபன் பேராலய வளாகத்தில் வில்லியம் கிரஹாம் மெக் ஐவர் கல்லறை உள்ளது. அதை வில்லியம் கிரஹாம் மெக் ஐவர் மனைவியின் சகோதரி, மகன், கொள்ளுப்பேரன் உள்ளிட்ட குடும்பத்தினர் பார்வையிட்டனர். Celebrate that at his tomb, which is really nice to see. How do you feel when you see that your McIver's It's proud and it's quite touching. You suddenly feel a very strong connection with 100-year-old history, and our two families lost touch for probably 50-60 years, and then rediscovered each other. So it's lovely to come here with my Anglo-Indian relatives, cousins, and share our joint heritage. So very proud. மேலும் அவர் கூறுகையில், முதன்முறையாக 1996 எனது தந்தையோடு இங்கு வந்துள்ளேன். தற்போது மீண்டும் எனது உறவினர்களோடு வந்துள்ளேன். மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது. எனது தாத்தாவிற்கு 100 ஆண்டு பழமை வாய்ந்த ஸ்டீஃபன் பேராலயத்தில் மரியாதை அளித்து வருவது மகிழ்ச்சி அளிக்கிறது. எனது தந்தை இங்கு இருந்தபோது மலேரியா நோயை குணப்படுத்தும் குயினைன் மருந்து தயாரிக்க சின்கோனா எஸ்டேட்டை ஏற்படுத்தினார். மேலும் எனது தாத்தாவுடன் இணைந்து 3 தேயிலை தொழிற்சாலைகளை உருவாக்க பாடுபட்டார். அவர் உருவாக்கிய தேயிலை தோட்டங்கள் இன்றும் கூட பசுமை மாறாமல் பலனளித்து வருகிறது. பின்னர் 1946 எனது தாத்தா இறந்தார். அதைத் தொடர்ந்து எனது தந்தை இங்கிலாந்து வந்தார். தற்போது பாரம்பரிய உறவுகளை காண குடும்பத்தோடு வந்துள்ளோம். மகிழ்ச்சியாக உள்ளது என்றார். எனக்கு இங்கிலாந்து தான் தெரியுது that ஆனி கிராம் எங்களுக்கு ஒரு சொந்தம். ஹாப்பி டு நோ தட். உண்மையிலே சர்ப்ரைசிங்காக இருக்கு எனக்கு. எங்களுக்கு அவங்க எப்படி ரிலேஷன்னா, அவங்க கொள்ளுப்பாட்டி மாதிரி எங்களுக்கு. ஸோ வெரி ஹாப்பி. ஸோ ஃபேமிலியோட வந்திருக்கோம். ஸோ இங்கே பார்த்தோம்னா தெரியுது இவ்வளோ பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குன்னு. ஸோ வெரி நைஸ் டு நோ திஸ். ரொம்ப சந்தோஷம். கிரஹமோட கல்ரை பார்த்தோம், நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க. இதோட இன்னும் சந்தோஷம் என்னன்னா, எவ்ரி இயர் டெடிகேஷன் இருக்கு. கலெக்டர் மாலை போட்டு ஒரு பெரிய ஃபங்க்ஷன் செலிப்ரேட் பண்ணுறது. வெரி குட் டு நோ தட். வெரி ஹாப்பி ஆல்சோ. ஆனால் எங்க இது பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஆனி சைட்லேருந்து கொள்ளு தாத்தா வில்லியம் கிரஹாம் மெக் ஐவர் நினைவு நாளில் ஆண்டுதோறும் கலெக்டர் மற்றும் அதிகாரிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவது மகிழ்ச்சியை அளிப்பதாக வில்லியம் கிரஹாம் மெக் ஐவர் குடும்பத்தினர் தெரிவித்தனர்.